அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நாள். சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ இந்த நாள் மட்டும் மகளிர கொண்டாடாம, எல்லா நாளுமே நீங்க மகளிர கொண்டாடுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டட் வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். என்ன பண்றீங்க? நல்லபடியா படிச்சிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலக மகளிர் தினம். ஓகேங்களா? வேர்ல்டு விமென்ஸ் டே. இன்னைக்கு நாள் நான் நிறைய விஷயங்கள் ஆ பேசணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ என்னலாம் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த ஸ்பாட்ல என்ன வருதோ அத நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ விமென்ஸ் டே. விமென்ஸ் டேன்னா உங்கள பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்க? விமென்ஸ் டேன்றதுனால ஸ்பெஷல்ன்ட்டு கிடையாது. விமென்னாலே ஸ்பெஷல் கரெக்ட்டு தான். கரெக்ட்டு தான். அதனால ஆண்கள் யாரும் கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கு நாள் அவங்களுக்கான நாள். ஸோ உண்மையிலுமே விமென்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் தான். ஆ என்னோட எனக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் அந்த டிஎன்பிஎஸ்சி ஜர்னி ஸ்டார்ட் ஆகும்போது, ஏன்னா நம்ம ஒர்க் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்ததே அப்படிங்கும்போது தான், ஒரு விமனோட ஒரு ஆ வேல்யூ என்னங்கிறது என்னால உணர முடிஞ்சுச்சு. உண்மையிலுமே சொல்றேன். இது நான் இன்னைக்கு விமென்ஸ் டே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் சப்போர்ட் நான் பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம விமென்ஸ்க்கு நம்ம குடுத்துருக்கோம். இங்க ஒரு சில விஷயங்கள் ஆண்களே நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பெண்களும் ஆண்கள புரிஞ்சுக்கணும். ஆனா, ஆண்கள் பெண்கள புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ ஒ இப்ப ஒரு பெண் இருக்காங்க. ஓகேங்களா? என் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப்பா, அம்மா, பாசமான அப்பா, அம்மா இருக்காங்க. ஓகே. அடுத்த கட்டம், ஒரு நல்ல கணவர். அதுக்கு அடுத்த கட்டம், பிள்ளைங்க. அன்பான பிள்ளைகள். ஸோ இந்த 3மே அமைஞ்சிருச்சுன்னா, இந்த பெண்மணி ரொம்ப லக்கி. லக்கி அப்படின்னு நம்ம நெனைப்போம். அதான் கிடையாது. அப்படிதான் நாமளும் நெனைக்கிறோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நெனைக்கிறோம். ஈவன் பார்த்தோன்னா, பெண்களே அப்படி நெனைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இது மாறவே இது மாறாத ஒரு விஷயம். 100ல 90 பேருக்கு இது மாறாது. அப்படி என்ன சார் நல்ல அப்பா, அம்மா, நல்ல கணவர், பார்த்துக்கூடிய கணவர், பிள்ளைங்க. இத தாண்டி என்ன இருக்கு? இது எல்லாமே அவங்களுக்கு ஓகே தான். பட் இதுக்கு நடுவுல அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் செய்யணும். சொசைட்டில நானும் இந்த மாரிலாம் ஆகணும் அப்டின்ட்டு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா என் ஒய்ஃபே எடுத்துக்கங்களேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஓகே. அப்பா, அம்மா இருக்காங்க. ஓகே. ஆ ஹஸ்பண்ட் ஓகே. நான் நல்ல ஹஸ்பண்டான்னு தெரியல. உங்களுக்கு தான் தெரியும். அன்பான பிள்ளைகள். இது மட்டும் அவங்களுக்கு சந்தோஷத்த குடுத்துருமா? நான் என் கண் எதிரே நான் பார்ப்பேன். அது நம்ம வெளியில காட்டிப்பாங்களே தவிர, அவங்க ஆழ் மனசுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைலாம் பெருசாலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. சின்ன சின்னதா தான் இருக்கும். பட் அது நமக்கு பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு ஆசை அப்படின்னு நம்ம நெனைப்போம். பட் அந்த சின்ன சின்ன ஆசை, கனவு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம அது சொச்சமா நெனைக்காம, அது சாதாரணமா, உனக்கு என்ன குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, சாப்பாடுக்கு காசு இருக்கு. உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு வீட்ல கிடக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஓகேங்களா? அதுதான் இங்க கிடையாது. பெண்களுடைய பெண்களுடைய ஒரு சில கனவுகளுக்கும், ஆசைகளுக்கும் நம்ம பார்த்தோன்னா, கண்டிப்பா மதிப்பு குடுத்தாகணும். அது அது உணர்றவங்களுக்கு புரியும். இனிஷியலா நானும் அதே கேட்டகரிலருந்து வந்தவன் தானே. ஓகேங்களா? நம்மளோட நிலைப்பாடு அப்படி அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே போகும்ல. நம்ம அந்த மெச்சூரிட்டிங்கிறது என்னது? மெச்சூரிட்டின்னா என்ன? லேர்ன்ஸ் ஃப்ரம் த மிஸ்டேக். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம், அனுபவத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இனிஷியல் எல்லாருமே தப்பு பண்றது கிடையாது. ஆனா, தப்புன்னு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பாச்சும் குடுக்கணும். நம்ம அத தப்புன்னு நம்ம உணர்றதுக்கு நம்ம யோசிக்கிறதுக்கான டைமே கிடைக்காது. இப்ப எப்படின்னா, ஆ சம்பாதிக்கிறோம், குடும்பத்த பார்க்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும். ஓகே. இது எல்லாமே ஓகே தான். நான் ஆண்கள எந்த இடத்துலயுமே நான் குறை சொல்லவே கிடையாது. ஏன்னா, குடும்பத்துக்காக அவங்களும் அவங்களுக்கான கனவுகள் நெறைய இழந்துகிட்டு தான் பண்றாங்க. பட் விமன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல, அ உடல் அளவுல பார்த்தீங்கன்னா, பெண்கள விட ஆண்கள் தான் வலிமையானவர்கள்ன்ட்டு. உண்மையிலுமே சொல்றேன். அப்படிலாம் நீங்க வெளியில போய் சொல்லிட்டீங்கன்னா, உடல் அளவுல கூட ஓகே. அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் மனசளவுல அவங்களுக்கு உண்டான தைரியம், அவங்களுக்கு உண்டான வலிமை நமக்கெல்லாம் 10% கூட கிடையாதுங்க. நான் அடிச்சு சொல்லுவேன் நானு. உண்மையிலுமே கிடையாது.
அவ்ளோ வலிமையானவங்க மனசளவுல. கரெக்ட்டா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து நம்ப பார்த்து பார்த்து தான் நம்ப அ ஃபேமிலிக்கு வந்து நம்ப செய்வோம். ஆம் என்ன ஒரு அ இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும், அத வந்து எந்தெந்த விஷயத்த வந்து நமக்குள்ள போட்டுக்குவோமோ, அந்த விஷயத்த நமக்குள்ள போட்டுக்கிட்டு, வெளியில வந்து ஒரு சொசைட்டிக்காக, இந்த சமூகத்துக்காக நம்ம எப்படி நம்ப இருக்கணுமோ, அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ப இன்னமும் வந்து 90% ஆஃப் த விமென் வந்து அந்த மாரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய கனவுகள், அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு சில லட்சியம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து 90% ஆஃப் விமென் வந்து ஸ்டில் தே ஆர் லிவிங். ஸோ என்னுடைய ஒரு சின்னதா ஒரு வேண்டுகோள். நீங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க யாராவது ஆண்கள் இருந்தாலோ, இல்ல இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய பெண்களுடைய கணவரா இருந்தாலோ, இல்ல பேரண்டா இருந்தாலோ, தயவு செஞ்சு சொல்றேன். உங்க பிள்ளைங்களுடைய, உங்க மனைவிகளுடைய அந்த சின்ன சின்ன கனவுகள், ஆசைகள வந்து நிறைவேத்துங்க. எனக்கு அது 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 எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப ஒரு ஒரு இப்ப என் ஒய்ஃப்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஒய்ஃப்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், புலம்பிக்கிட்டுலாம் நான் பேசவே மாட்டேன். பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சிரிச்சுக்கிட்டு, காமெடியா ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு, அதாவது கஷ்டங்கள நாங்க வெளியில காட்டிக்காம நாங்க வந்து பேசிட்டே இருப்போம். ஆனா, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம், குழந்தைங்கலாம் இருந்ததுக்கப்புறம், ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி இருக்காங்கன்னா, அவங்க அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல அவங்க ஃபோன்ல பேசுறாங்கன்னா, உண்மையிலுமே அங்க என்ன இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு புலம்பல் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ மகிழ்ச்சிய வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஃபிரெண்ட்ஸ் வந்து இருக்கிறத விட, அ தன்னுடைய கவலைகள வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஃபிரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வருஷத்துக்கு 3, 4 தடவ தான் பேசுவாங்க. ஆனா, அந்த 3, 4 தடவ பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த 1 மணி நேரமும் அவங்க வீட்டு பிரச்சனைய பத்தி தான் பேசுவாங்க. நம்ம சந்தோஷத்துக்கு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ் அவங்க தேட மாட்டாங்க. பட் நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த கவலைகள யார்ட்டயாவது கொட்டி தீர்க்கணும். ஏன்னா, நம்மளுடைய கவலை என்னங்கிறது மத்தவங்ககிட்ட நம்ம வீட்டாளுங்கள்ட்ட நம்ம கொட்டும்போது, இதெல்லாம் ஒரு கவலையா அப்படிங்கிறது வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பெண்ணோட மனசு வந்து ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னா, ஈவன் வந்து இந்த பெண்ணோட அம்மாவோ, இல்ல இந்த பெண்ணோட மாமனாரோ, மாமியாவோ, இல்ல நாத்தனார் அவங்களலாம் புரிஞ்சுக்க முடியாது. அந்த பெண்ணோட சிச்சுவேஷன்ல அதே நிலைமையில இருக்கக்கூடிய இன்னொரு பெண். இவங்க மருமகளா இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போனவங்க. ஸோ அவங்களுக்கு தான் அவங்க கவலைகள் என்ன சொல்ல வராங்க, என்ன மனசுக்குள்ள இருக்குங்கிறதே புரிய வரும். ஸோ பெண்கள் அப்படிதான். இப்ப என் ஒய்ஃபே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு அதிகபட்சம் எத்தன ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒரே ஒரு ஃபிரெண்ட் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பேசிப்பாங்க. அவங்க பேரு கூட ராணி. 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பேசிப்பாங்க. ஆனா, அந்த 3 மாசத்துக்கு ஒரு டைம் பேசினாலுமே கூட, அவங்க ஏதோ ஒரு டச்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். பிளஸ் அந்த 3 மாசம் கழிச்சு பேசும்போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இவங்களுக்கு உண்டான பிரச்சனையோ, இல்ல அவங்களுக்கு உண்டான பிரச்சனையோ, அத தான் ஷேர் பண்ணிக்க பார்ப்பாங்க. அதுக்கு தான் அந்த வந்து தோழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெறைய ரொம்ப ரேரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ் இருக்கும். நீங்க பார்த்து நீங்க இது இது நான் சொல்றது வந்து நீங்க எல்லாருக்குமே இது பொருந் ஆண்களுக்கு புரியுமான்னு தெரியல. அதே மாதிரி எல்லாருக்குமே பொருந்துமா அப்டின்னாலும், அது ஒரு பொருந்தும். அ கண்டிப்பா வந்து 95% 90% வந்து அப்டி இருப்பாங்க. பொருந்தும். ம். ஒரு சிலர் அவங்களே அவங்கள ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சந்தோஷத்துக்கு அதாவது நான் சொல்றது வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆஃப்டர் மேரேஜ் 2 குழந்தைங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நான் சொல்றேன். ம். ஸோ பிஃபோர் மேரேஜ் உடைய பேட்டர்னே வந்து வேற. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப பிஃபோர் மேரேஜே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும். ம். ஏன் வந்து அவங்க வந்து கல்யாணத்துல எனக்கு ஈடுபாடு இல்ல. நான் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, என்னுடைய கனவு, ஆசை முன்னாடி நிறைவேத்திட்டேன் தான். அங்க போனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஜோலி முடிஞ்சு போச்சு. நம்மள வந்து ஸ்டாம்ப் பேப்பர் குடுத்து ஒரு ஓரத்துல உட்கார வச்சுருவாங்க. அப்படிங்கிறது ஓரளவு வந்து தெரியுது அவங்களுக்கு. ஸோ நான் எல்லாரையுமே நாங்க வந்து குறை சொல்ல கிடையாது. ஓகே. பட் அந்த பயம் இருக்கும் இல்லையா? ம். மேக்ஸிமம் ஆஃப் வீட்ல வந்து அப்படித்தானே நடக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த புரிதல் எல்லாருக்கும் வருமாங்கிறது நமக்கு தெரியல. எனக்குமே காலம் கடந்து தான் எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு. ம். ஓகேங்களா? அவங்களுடைய ஆசை ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் நான் அத நான் சொல்றேன். உன் தயவு செஞ்சு நான் சொல்றேன். நீங்க வாரம் ஒரு டைம் கூட வேணாங்க. மாசம் ஒரு டைம். மாசத்துக்கு கூட நீங்க சொன்னா கூட நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. 3 மாசத்துக்கு ஒரு டைம்ங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கு ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் குடுத்துருங்க. ஒரே ஒரு நாள். நீங்க வாரம் கூட தேவையில்ல, மாசம் கூட தேவையில்ல. 3 மாசத்துக்கு ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள் அவளுக்கான வாழ்க்கைய அப்ப வாழ்றதுக்கான ஒரு அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ளயே அனுப்பாதீங்க. வீட்லயும் இருக்க வேணாம். வெளியில கூட்டு போங்க. குழந்தைங்களோட எல்லாம் வெளியில கூட்டு போங்க. அவளுக்கு எங்க பிடிக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அங்க கூட்டு போங்க. அவளுக்கு என்னென்ன பொருள் வேணும்ங்கிறதெல்லாம் வாங்கி நான் சொல்றது 3 மாசத்துக்கு ஒரே ஒரு தடவ.
அவங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஓவரால் ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு நாள்ல முழுசா ஏன்னு வச்சுங்களேன். ஏங்க நான் சொல்லல விடுமுறை இல்லாத ஒரு வேலை அப்படின்னா அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம இனிமேல் நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் தோணுது. ஹோம் மேக்கர். வீட்ட கட்டி ஆளணும். ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன? வீட்டு மனைவி. வீட்ல இருக்கிற மனைவி அப்படிங்கிற மாரி ஆயிடும். ம். வீட்டோட மனைவி. வீட்டோட மனைவி வீட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஆயிடும். ஐயோ! இனிமே அவங்க காலையில எழுந்து சமையல் பண்ணிட்டு, பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு, ஹஸ்பண்டுக்கு தேவையானது பண்ணிக்கிட்டு, மாமனார் மாமியார் பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதான் சொல்றேன்ல, அவங்களுடைய காலை சாப்பாடே வந்து எப்ப தெரியுமா இருக்கும்? 12, 11 மணி 11:30க்கு மேல தான் இருக்கும். அந்த நேரத்துல சாப்பிடவே மாட்டாங்க காலையில சாப்பாடு. அது எவ்வளவு நேரம் சாப்பிடுவாங்கறீங்க? ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம். அடுத்து லஞ்ச் வந்து துணி துவைக்கணும். துணி துவைச்சு துவைக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. துணிய மடிக்கிறதே இருக்கிறதுலே பெரிய போராட்டமா இருக்கு. துணிய மடிக்கணும். துணிய மடிச்சு எல்லாம் பண்ணி பிள்ளைங்க வந்து அது பிள்ளைங்களுக்கு கவனிச்சு எக்ஸாம் அதுங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்து அப்படியே உண்மையிலுமேங்க நீங்க வந்து நம்ம ஒரு ஆபீஸ்ல போய் 4 பேருக்கு திட்டு வாங்கி கூட அந்த வேலையை செஞ்சிடலாம். ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு நாள் நம்ம அந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த வேலையுடைய கஷ்டம் என்னங்கிறது நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்றேன், மனதளவுல அவங்க வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங். ஒரு ஒரு இடுப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவையான எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம ஆபீஸ் போயிடுறோம், நம்மளால நமக்கு தெரியல. நான் வீட்லயே தான் ஆபீஸ் இருக்குன்னா நமக்கு தெரியுது. இல்ல நமக்கு அது கூட தெரியாது. ஸோ ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்குமே நான் வந்து எல்லா அ மென்க்குமே நான் சொல்லியிருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். ரெஸ்பெக்ட் விமென் அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மதிப்பு குடுங்க. அவ்வளோதான். ரெஸ்பெக்ட் த ஃபீலிங் அண்ட் ரெஸ்பெக்ட் விமென். இந்த 2 விஷயம் வந்து நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியா இருந்தாலும் சரி, உங்களுடைய பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்க குடுத்து தான் ஆகணும். ஆ அவங்களுக்கான ஒரு டைம் வந்து நீங்க ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஆ ஆ இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து அவங்க வந்து எவ்ளோ ஆ வேதனைகள் எல்லாத்தையுமே போட்டு தாங்கி நம்மளுடைய குடும்பத்த வந்து நெக்ஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஃபீலிங்க மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலே போதுமானது. அதுவே வந்து நீங்க வந்து அந்த தனிப்பட்ட ஒரு நாள்ல மட்டும் கொண்டாடணுன்ட்டு அவசியம் இல்ல. அவ்வளதான். அதுதான். அந்த ரீசெண்டா கூட ஒரு வீடியோ பத்தி அந்த நயன்தாரா அவங்க வந்து சாமியா இருக்காங்க. பாலாஜி ம். கூட போயிட்டு ம், ம், ம். உனக்கு பிடிச்சி அவன் தங்கச்சிட்ட போய் கேட்பான். உனக்கு பிடிச்சது ஏதாவது வேணும்னா கேளு. சின்ன வயசுல இருந்து ஒரு மூக்குத்தி ஆசை அம்மன் இருக்குல்ல. ஃபிலிம். ஆசையா இருக்குல்ல. பிடிச்சது ஏதாவது கேளு அப்படிங்கும்போது, அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை வந்து என்னன்னா, எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குமா? அதாவது பாருங்க, எவ்ளோ பெரிய கடவுள் வந்து ஒரு வரம் கேட்கிறோம். என்ன வரம் வேணும் அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃப்ட்ட கேட்டா, என்ன வேணா நம்ம கேட்கலாம். ஆனா, எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குமா? அந்த ஒரு நாள் ரெஸ்ட் அவ்ளோ பெரிய வேல்யூவானா, அவங்களுக்கு அவ்ளோ பெரிய வேல்யூ. ஒரு நாள் எந்த ஒரு வேலையும் இல்லாம ஃபுல் ரெஸ்ட்ல, ஃபுல்லா நம்ம வந்து கிளியர் மைண்டா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தோன்னா, அ அந்த வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தேன் நான். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவிகளா! இந்த அளவுக்கு மனசுக்குள்ள அது அது யாருக்கு புரியும்? அந்த வீடியோ வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் அதோட வலி என்னங்கிறது புரியாது. அந்த கமெண்ட்ல நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ நம்ம அத பார்க்கும்போது சாதாரணமா அந்த ஒரு சீன் வந்து சாதாரணமா தெரியுது. பட் அந்த பெண் வந்து அத உணரும்போது, அந்த அந்த சீன்லாம் பார்க்கும்போது, அந்த பெண் வந்து அழுகாம இருக்கு. நான் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்றேன். பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல பார்த்துருப்பாங்க. நெறைய ம். பேர் பார்த்துருப்பாங்க. சொல்றேன். அதே மாதிரி அ இப்ப உங்களுக்கு வந்து ஒரு புடிச்ச ஒரு உணவையோ, இல்ல டெய்லியும் ஏதாவது சமைக்கிறாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து 90% நான் அடிச்சு சொல்லுவேன். எப்படி இருக்கு அப்டின்ட்டு கண்டிப்பா வந்து உங்க மனைவியோ, இல்ல அம்மாவோ, இல்ல யாரோ ஒரு பெண் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. "எப்படி இருக்கு ஃபுட் நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டான ஒரு நல்லா இருக்கு. இ நல்லா நல்லா இல்லையோ, நல்லா இருக்கோ, ஏதோ ஒரு இது வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான். என்னன்னா, இல்ல என் மைக்கு ஆயிடுச்சு. ஆ இப்ப அவங்க வந்து ஆசையா சமைச்சு வந்து குடுக்கும்போது, ஆ நம்ம நம்ம நெனைக்கிறோம், இது நல்லா செஞ்சதே தானே செஞ்சுட்டு இருக்கிற. சும்மா ஒவ்வொரு டைமும் வந்து இப்ப நல்லா இருக்கா, நல்லா இருக்கான்னு கேட்டே இருக்காதுன்ட்டு. தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு தப்ப பண்ணாதீங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லனாலுமே, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தாலும் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இதுவே சூப்பரா இருக்கு. இன்னும் அது பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிறது,
அவங்க 3 மணி நேரம், 2 மணி நேரம் கிச்சன்ல நின்னு செஞ்ச அந்த ஒரு அதுக்கு உண்டான பிரதிபலன் இந்த சின்ன கிரெடிட் வந்து நீங்க குடுத்து பாருங்களேன். நம்ம நெனைக்கிறோம், "இதுல என்னத்த வரப்போது?" அப்படின்ட்டு. அந்த சின்ன சின்ன இதுதாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து உள்ள பட்டாம்பூச்சி பறக்கும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன கிரெடிட், சின்ன சின்ன அங்கீகாரம், அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன வாழ்த்துக்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த கட்டத்துல இன்னும் பிரிஸ்கா ஏன்னா எவ்வளோ வேலைனாலும் அவங்க செஞ்சுருவாங்க. ஏங்க வேலைய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து சான்ஸே கிடையாதுங்க. எவ்வளோ உடம்பு சரியில்லனாலும் பாருங்க, நாமலாம் ஆண்கள்லாம் உடம்பு சரியில்ல என்ன பண்ணுவோம் நம்ப? போய் ஒரு மூலையில படுத்துப்போம். சோஃபால படுத்துட்டு கால தூக்கி மேல போட்டுக்கிட்டு, படுத்து படுத்து ரெஸ்ட் எடுத்துருவோம். ஆனா பெண் அப்படியா? உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரம். அப்புறம் மாத்திரைய போட்டுக்கிட்டு, கிச்சன்ல போய் வேலைய செஞ்சுக்கிட்டு ஏன்னா, ஒரு ஆண் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு பெண் கவனிச்சுப்பா. ஆனா ஒரு பெண் உடம்பு சரியில்லைன்னு படுத்துன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு நாள் நம்ம சமாளிக்காட்டி போதும் போதும்ன்னு ஆயிடும். அவ்ளோ கஷ்டமா அன்னைக்கு நம்ம வந்து ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு என்னன்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும், என்னோட ஒரு இது என்னன்னா, இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ். அதாவது சுயமா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு சம்பாத்தியம். கரெக்ட். ஸோ இந்த காலகட்டத்தில அது வச்சுக்கிறது ரொம்ப, 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 ரொம்ப நல்லது. ம். ஃபினான்ஷியலா ஒரு சின்னதா ஒரு இன்கம். அதாவது அவங்களுக்குன்னு சின்னதா ஒரு இன்கம் ஏதோ ஒரு வழியில வர மாதிரி வச்சுக்க ஏன்னா, அதான் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறார்ல. அ உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இது இருக்கு. வருமானம் இருக்கு. எதுக்கு அப்டின்னா, அதெல்லாம் தாண்டி அ அவளால ஒரு சின்ன ஒரு வருமானம். அவங்க வருது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அவ்ளோ ஒரு பெருமை. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமா அவங்க பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அது அது அதுக்கு ஈடு இணை வந்து நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் அதுக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஒரு சின்ன ஷாப்பிங் பண்றதோ, வாட்டெவர் சின்ன வாட்டெவர் இட் ஷாப்பிங் இஸ். உங்களுக்கு வாங்கி குடுக்கிறதா இருந்தாலும், ம். பிள்ளைங்களுக்கு வாங்கி குடும்பத்துக்கு கூட செலவு பண்ணட்டுமே! அது அவங்களுக்கு உண்டான அவ்ளோ ஒரு திருப்தியா இருக்கும். ஒரு சின்னதா நான் என்ன சொல்லல, ஒரு நைட்டி விக்கும்போது ஒரு ரூ. 50 வரும். ஒரு ஆன்லைன்ல சேல் பண்றதோ, இல்ல ஒரு ஏதோ சின்னதா ஒண்ணு. ஒரு டியூஷன் எடுக்கும்போது ஒரு ஏதோ ஒண்ணு சின்னதா நமக்கு ஒரு மாசத்துல ஒரு ரூ. 1000 இன்கம் வந்தா கூடங்க, அந்த ரூ. 1000 உங்களுக்கு எப்படி தெரியுங்களா? கோடி ரூவாய்க்கு சமம் உங்களுக்கு. அந்த ரூ. 1000 அவங்க பண்ணக்கூடிய செலவு, கோடி ரூவா செலவு பண்ற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். பார்த்து, பார்த்து அவ்ளோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவ்ளோ வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணிப்பாங்க. அதுல அவங்களுக்கு அவ்ளோ ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ ஒரு சின்னதா இந்த இப்ப நீங்க டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு நான் அதான் சொல்றேன் நானு. நீங்க வாட் எவர் கமிட்மென்ட் நீங்க இது பண்ணாலுமே கூட, உங்க பிள்ளைங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, ஒரு சின்னதா இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, நாளை கழிச்சு உங்க அப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. நமக்கு என்ன தோணும்? ஹஸ்பண்ட்ட போய் எப்படி கேட்கறது? கரெக்ட்டு தானே? கேட்டாலும் அவர் குடுப்பாராங்கிறது ஒண்ணு இருக்கும். குடுத்தாலும் எத்தன பேர் மனசார குடுப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கும். இதே நம்ம கையில இருந்துச்சுன்னா, அம்மாக்கு நம்ம ரூ. 100 நான் ஒரு ரூ. 50 பார்க்க போறோமா ஒரு ரூ. 50 ரூ. 100 குடுத்துட்டு, நம்ம கையில இருந்து நம்ம அம்மாவுக்கு குடுக்குறதுங்கிறது அது வேற. இங்க வாங்கி குடுக்குறதுங்கிறது வேற. நம்மளுடைய சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் நம்ப ஹஸ்பண்ட நிக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் நம்மகிட்டன்னு சின்னதா இருந்துச்சுன்னா, நம்ப அது சின்ன சின்ன விஷயங்கள் நாமளும் பூர்த்தி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானவங்களுக்கு நம்ம அத பூர்த்தி பண்ண வைக்கலாம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெண்களுக்கு அவசியம். ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். அது 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 வந்து எவ்வளோ ஆண்கள் வந்து மறுத்தாலும், இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து மறுக்கவே மாட்டேன். இது கண்டிப்பா அது நீடு. அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டும், அவங்க அவங்க ஏதோ லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்கிற அந்த ஒரு விஷயமும் அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில வந்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மிஷின் மாரியான வாழ்க்கை இல்லாம, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நாளை கழிச்சு நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆகும்போதும், நீங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் தான். உங்க குடும்பத்துக்காக நீங்களும் சேர்ந்து தான் உழைக்க போறீங்க. கண்டிப்பா. ஒரு சின்னதா ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் நீங்க குடுக்க தான் போறீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளோதான் நெறைய பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். ம். ஓகேங்களா? இதுல இருந்து ரொம்ப எமோஷனலாவும் எமோஷனல் இருக்கு. அப்படிங்கிறத தாண்டி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆண்கள்லாம் கொஞ்சம் கோவமா தான் இருப்பீங்க. என்னடா சும்மா சும்மா ஆண்கள குறை சொல்ல கிடையாது. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுல இன்க்ளூடிங் மீ தான். நானும் சேர்த்து தானே. இது இப்ப நான் சொல்றது எல்லாமே எனக்கும் சேர்த்து தான். ஓகேங்களா? எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ 3 விஷயம் தான். பெண்களுக்குடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. 2வது அவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம், ஒரே ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஃபுல் ரெஸ்ட் வந்து அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேத்திக்கிறதுக்காகவும், கிச்சன் பக்கம் அனுப்பாம, பிள்ளைங்கள நீங்க கூட டேக் கேர் பண்ணீங்க. வெளியில கூட்டு போங்க. ஃபுல்லா பிள்ளைங்கள நீங்களும் பார்த்துக்கங்க. அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் குடுங்க. அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஆசைகள வந்து நிறைவேத்தி குடுங்க.
ரொம்ப பெருசாலாம் வேணாங்க. சும்மா ஒரு ஹோட்டல் கடைக்கு, சும்மா ஒரு கடை வீதிக்கு, ஒரு துணி கடைக்கு போயிட்டு, அந்த ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் அதுக்குன்னே வந்து டைம் ஒதுக்கி பண்ணுங்க. 3வது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். அவங்களுக்குன்னு வர மாரி ஒரு சின்னதா ஏற்படுத்தி குடுங்க. வீட்ல தான் இருக்காங்க ஓகே. ஏம்மா இத நீ கொஞ்சம் பண்ணுமா உனக்கு கொஞ்சம் நல்லா வரும். இந்த ஒரு ஜாக்கெட் தையுமா. இந்த ஒரு விஷயம் பண்ணுமா. ஒரு 50, 100 அது உனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ட்ட குடுக்கும். அது உனக்கு உன்னோட தேவைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ வச்சுக்கோ. அப்படிங்கிற மாரி கூட ஏற்படுத்தி குடுங்க. இது மாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், உலகத்திலேயே உங்கள விட ஒரு பெஸ்ட் கணவர் யாருமே இருக்க முடியாது. உங்கள அப்படி வச்சு உங்கள வந்து தாங்குவாங்க. லைக் மை வைஃப் வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ வேற அடுத்தடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். ஓகேங்களா. இந்த மகளிர் தினம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் ஆடுறது, கோலப் போட்டி, இந்த அழகி போட்டி தயவு செஞ்சு அந்த மாரிலாம் வைக்காம, ஓகேங்களா. ஸோ இந்த விமென்ஸ் டே அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஐ திங்க் எந்த நாடுன்னு தெரியல. அந்த நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பஞ்சு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரில ஆணுக்கு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நிகரா வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பெண்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் வந்து நடத்தி, அதில நெறைய பெண்கள் கூட இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்மானம் பண்ணி, அந்த அரசு கவர்மெண்ட் தீர்மானம் பண்ணி இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்ப பிஃபோர் சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் 1910 நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாள். ஸோ இந்த நாள் நீங்க பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெருமையா நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்க. நான் சொல்லல யாரு உங்களுக்கு வந்து சொல்றாங்க, பண்ணலாம் தேவையில்ல. இன்னைக்கு நாள் நீங்க பெருமையா உங்கள நீங்க நெனச்சுக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையா நெனச்சுக்கலாம். ஆண்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது நாள் இருக்கா சார்? இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? இருக்குன்னு செக் பண்ணி. நெனைக்கிறேன். இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படின்னு நான் வந்து போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது ஒரு நவம்பர் மாசம் வந்துச்சு. இருக்கு. நவம்பர் 19 என்னமோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதே நாள் வந்து வேர்ல்டு டாய்லெட் டேன்னு வந்துச்சு. எனக்கு ஒரு நாள் முன்ன பின்ன தான் தள்ளி வைங்களான்னாங்கன்னா, அப்படிங்கிற மாரி வந்துச்சு. நவம்பர் 19 அதே நவம்பர் 19 வேர்ல்டு டாய்லெட் டே கூட அதே நாள் தானா? நான் சும்மா சரி நம்ம யாராவது கேட்டா சொல்லலான்ட்டு நான் இப்ப ஐடியா வரும்போது எடுத்து பார்த்தேன். ஒரு நாள் தள்ளி கூட வச்சிருந்திருக்கலாம். எதுக்காக எந்த கோவத்துல வச்சாங்க? அப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் மேல இருக்கிற கோவத்துல வச்சாங்களா? என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல. இத நான் சொல்லக்கூடாதுன்னு மனசுல நெனச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் நெறைய ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணிருந்தனால, எங்களுக்குன்னு ஒரு நாள் இல்லையா சார்ன்னா, இருக்குதான் அதே நாள் இதையும் வச்சு தொலைஞ்சுட்டாங்களே என்ன பண்றது? அதனால ஓகே நாம கொண்டாட வேணாம். விமென்ஸ் டேவே நம்ம டேவா பார்த்து நம்ம கொண்டாடிக்கலாம். ஓகேங்களா? மனைவி சந்தோஷமா இருந்தா நாமளும் சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருந்தா குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஆ இந்த வீடியோ கீழ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே மகளிர் தினம் வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்குள்ள நீங்க வந்து பகிர்ந்துக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்க கிருஷ்ணன். உங்கள் ஷோபா. நன்றி. தேங்க் யூ.